வணக்கம். நமக்கு காய்ச்சல், சளி, தலைவலின்னு வந்தா என்ன பண்ணுவோம்? உடனே அத ஒரு எதிரி மாதிரி பார்ப்போம், இல்லையா? ஆனா நோய் உண்மையிலேயே நம்ம எதிரி தானா? இல்ல. அது நம்ம உடம்பு நம்மகிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு மொழி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, நோய பத்தின இந்த வித்தியாசமான பார்வையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நோய் நம்ம மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்துற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அதை எப்படியாவது போராடி ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒருவேளை நாம தப்பான ஒரு எதிரி கூட சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன ஆகும்? ஆனா இந்த ஒரு வரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையக் கருத்து. நோய் ஒரு எதிரி கிடையாது. அது நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்காக இயற்கை பயன்படுத்துற ஒரு மொழி. இந்த ஒரு வரி நாம நோய பாக்குற விதத்தையே அப்படியே தலைகீழா மாத்துற சக்தி கொண்டது, இல்லையா? சரி, நோய் எதிரி இல்லைன்னா அப்புறம் அது எங்க இருந்து தான் வருது? அதுக்கு உண்மையான மூல காரணம் என்னவா இருக்கும்? வாங்க, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, நோய்ங்கிறது ஏதோ கெட்ட நேரத்தினாலயோ இல்ல எங்கிருந்தோ வானத்திலிருந்து குதிக்கிற விஷயமோ இல்ல. இந்த பார்வைப்படி நாம இயற்கையோட சில அடிப்படை விதிகளை மீறும்போது அதோட விளைவாதான் நோய் உருவாகுது. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த இயற்கை விதிகளை மீறதுல முதல் குற்றவாளி யாரு தெரியுமா? நம்மளோட சாப்பாட்டு பழக்கம்தான். யோசிச்சு பாருங்க, நமக்கு நிஜமாவே பசிக்குதான்னு பார்க்காம சாப்பிடுறது, பசிக்கும்போது சாப்பிடாம தள்ளி போடுறது, உடம்புக்கு நல்லதுதான்னு யோசிக்காம வெறும் நாக்கு சுவைக்காக சாப்பிடுறது, இல்லனா சும்மா விளம்பரத்தை பார்த்தோ இல்ல மத்தவங்க கூப்பிடுறாங்கன்னு தேவையில்லாம சாப்பிடுறது, இதுல எதையாவது நம்ம செய்யாம இருக்கோமா? இப்படி நாம தப்பு தப்பா சாப்பிடும்போது என்ன ஆகுது? நம்ம உடம்புக்குள்ள ஜீரணமாகாத தேவையில்லாத கழிவுகளும் நச்சுக்களும் ஒரு குப்பை மாதிரி சேர ஆரம்பிக்குது. இந்த குப்பையத்தான் நம்ம உடம்பு வெளியே தள்ள முயற்சி பண்ணுது. அது எப்படி முயற்சி பண்ணுது தெரியுமா? இப்பதான் நம்ம ஒரு ரொம்பவே முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நம்ம நோயோட அறிகுறிகள்னு சொல்றோமே, காய்ச்சல், இருமல், வாந்தி, இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும். இதெல்லாம் கெட்ட விஷயங்கள்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை அது உண்மையா இல்லனா? உண்மையில காய்ச்சலுங்கிறது உடம்புல இருக்கிற நச்சுகளை எரிக்கிற ஒரு நெருப்பு மாதிரி. வாந்தியும் பேதியும் நம்ம குடல்ல இருக்கிற வேண்டாத கழிவுகளை வேகமா வெளியேத்துது. அதே போல சளியும் இருமலும் நம்ம சுவாச பாதையை கிளீன் பண்ற வேலைகளை செய்யுது. ஆக நாம எதையெல்லாம் நோயின்னு நினைச்சு பயப்படுறோமோ அது எல்லாமே உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு துப்புரவு பணி. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. காய்ச்சல் வந்த உடனே அதை நிறுத்த மாத்திரை போடுறோமே, அப்ப நாம என்ன பண்றோம்? யோசிச்சு பாருங்க. அது எதுக்கு சமம்னா, நம்ம வீடு பெருக்கி குப்பையெல்லாம் வாசல்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஆனா அதை அள்ள விடாம திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே தள்ளுற மாதிரி தான். குப்பை வெளியே போகாம உள்ளேயே தங்கிடுது. ஆனா ஒண்ணு, பெரிய நோய்களுக்கோ இல்ல நாள்பட்ட பிரச்சனைகளுக்கோ மருத்துவ ஆலோசனை ரொம்பவே அவசியம். நாம இங்க பேசுறது சாதாரணமா வர சளி, காய்ச்சல் போன்றவற்றுக்கு நம்ம உடம்பு என்ன செய்யுதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்றது பத்தி தான். சரி, அப்போ நாம என்னதான் செய்யணும்? உடம்புக்கு எதிரா வேலை செய்யாம அதுக்கு சப்போர்ட்டா நாம எப்படி நடந்துக்கலாம்? அதுக்கு ஒரு சிம்பிளான வழிகாட்டி இருக்கு, அத பார்க்கலாம். நம்ம உடம்பு சொல்றத கேட்கறதுக்கு இதோ மூணே சிம்பிளான வழிகள். 1. உண்மையா வயிறு கபகபன்னு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. 2. பசி மாதிரி ஒரு உணர்வு வந்தா முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க. பல சமயம் நம்ம உடம்பு தாகத்தை கூட பசியாதான் காட்டும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாக்குக்காக சாப்பிடாதீங்க, உடம்போட தேவைக்காக சாப்பிடுங்க. இப்படி நாம யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும், நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி ஒரு முற்றிலும் புதிய பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம். இது நோயோட சண்டை போடுற பாதை இல்ல, நம்ம உடம்ப புரிஞ்சுக்கிட்டு அதோட இணக்கமா வாழ்ற பாதை. கடைசியா இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய்ங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அது நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்காக இயற்கை நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு, ஒரு சிக்னல். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒருதான். நம்ம உடம்பு சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அதனால இந்த முறை உங்களுக்கு லேசா உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தா கோபப்படாம, பயப்படாம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. என் உடம்பு இப்ப என்கிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? பாருங்க, அந்த பதில்ல தான் உங்க உண்மையான ஆரோக்கியத்துக்கான வழி ஒளிஞ்சிருக்கு.